ஆளுகிற ஆட்சியின் தராசு எழும்புகிறது, எதிராக இருக்கிற தராசு கீழே இறங்குகிறது. கீழே இருக்கிற தராசு அது பின்பு வரக்கூடிய காலங்களில் அது எழும்புகிறது, இது இறங்குகிறது. அரசியல் உலகில் ஒருவரை ஒருவர் குற்றம் கண்டுபிடித்து வீண் தந்திரத்தோடு பேரை கெடுத்து சூழ்ச்சமும் எழும்பி பல போராட்டங்கள் எழும்புகிற காலம். மற்ற தேசத்தின் தலைவர்கள் நம்முடைய தேசத்தின் தலைவருக்கு எதிராக எழும்புவார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருக்கிற பிரசிடென்டா இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் மோடிக்கு அகேன்ஸ்டா எழும்பி நிற்பார். ஃபினான்ஷியல் எக்கனாமிக் ரெசெஷன் கடும் டவுனா போகுது, கடுமையான டவுனா போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நமக்கு டிமானிட்டைசேஷன் ஒன்று வந்து திரும்ப ஃபினான்ஸில், அதை தாண்டி இன்னொன்று வரப்போகிறது. அது என்ன தெரியுமா? ஜுவல் மானிட்டைசேஷன் அப்படி வரும். டிமானிட்டைசேஷன் ஆஃப் ஜுவல். சத்ரு உன்னை மேற்கொண்டு ஜெயிக்க விடமாட்டார், நீ சத்ருவை மேற்கொண்டு ஜெயிக்க கிருபை தருவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் சமாதானம் உண்டு. என் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாராக. உன் அலங்கத்துக்குள் சமாதானத்தை வைப்பாராக. உங்கள் அரண்மனைக்குள் சுகத்தை கர்த்தர் வைப்பாராக. கடந்த மாதம் முழுதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல் காத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிப்ரவரி ஆசீர்வதித்த கர்த்தர் மார்ச்சை ஆசீர்வதிப்பார். மார்ச்சிலே மகிமையான காரியத்தை செய்ய சொல்கிறார். மார்ச்சிலே மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்வார். மார்ச்சிலே மகிமையான காரியம் விளங்கும். மார்ச்சிலே மகிமையான காரியங்கள் வெளிப்படும். அடுத்த தேங்க்யூ நன்றி. அடுத்த 31 நாட்களுக்குள் ஒரு அற்புதத்தை காண்பாய். அடுத்த 31 நாட்களுக்குள் ஒரு அதிசயத்தை காண்பாய். அடுத்த 31 நாட்கள் 31 தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். அடுத்த 31 நாட்கள் தடைகளை உடைத்தெறிவார். அடுத்த 31 நாட்கள் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். எந்த சத்துரு உங்களை தொட முடியாது. 1 முதல் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு என்று ஏற்படுத்தப்பட்ட தூதர்களை அனுப்புவார். மார்ச் 1லிருந்து 31ஆம் தேதி இருக்கீங்களா இல்லையாங்க? எந்த சத்துரு உங்களை தொட முடியாது. சாத்தானுடைய மண்டலத்தில் போடுகிற திட்டங்கள் எல்லாம் முறிக்கப்படட்டும். அடுத்த 31 நாட்களில் உங்களுக்கு என்று அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பாராக. இந்த மார்ச் மாதம் பயங்கர போர்க்களமாக இருக்கும். தமிழகத்தில் இருக்கீங்களா? பயங்கரமான போர்க்களங்கள் வெடிக்கும். போர்க்களம் என்றால் அப்படி ஒரு போர்க்களம். உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய நெருங்கிய நண்பர் பாஸ்டர் ஜான் இஸ்ரேல் வெள்ளூரில் இருக்கிறார். நாங்கள் 2 பேரும் வெரி க்ளோஸ், வெரி திக்கஸ்ட் பீப்புள். அப்போது அவர் நானும் இருவரும் நாங்கள் நைட்டு 4 மணி நேரம் பேசிட்டு ஜோம் பண்ணிட்டு படுத்துட்டோம். ஹி சா த ட்ரீம். அந்த சொப்பனம் என்னவென்று கேட்டால், ஒரு ரயில் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பதாக ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தூரத்திலிருந்து விசில் அடிக்கிறாங்க. ஆனால் கூட்டத்தில் இருக்கிற யாருக்குமே கேட்கல. பின்னால் ரயில் வருது, உன்னை இடிக்க போகுது அப்படின்னு விசில் அடித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் யாருக்கும் கேட்கவே இல்லை. அந்த ரயில் அவர்களை மோதி நின்று விடுகிறது. கவனிங்கள், மோதி நின்று விடுகிறது. மோதி நின்ற பிற்பாடு சிலர் மரித்து போகிறார்கள், சிலர் அப்படி ஜீவனோடு காயங்களோடு இருக்கிறார்கள். இந்த சொப்பனம் ஒரு வரக்கூடிய எலெக்ஷனுக்கு ரிலேட்டடான ஒரு சொப்பனம். ஆகையினால வருகிற நாட்களில் தேங்க்யூலா இப்போ ஆளுகிற ஆட்சியினுடைய தராசு எழும்புகிறது. தராசு கீழே நிற்கிறது. பிறகு இந்த தராசு எழும்புகிறது. இந்த தராசு ஃபியூச்சரில் கீழே இறங்குறது. ஸோ இது போன்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நாட்களில் நடக்கப் போகிறது. ஆளுகிற ஆட்சியின் தராசு எழும்புகிறது, எதிராக இருக்கிற தராசு கீழே இறங்குறது. கீழே இருக்கிற தராசு அது பின்பு வரக்கூடிய காலங்களில் அது எழும்புகிறது, இது இறங்குகிறது. இப்படி ஒரு ட்ரீமினுடைய இன்டர்பிரிட்டேஷனை நான் பார்த்தேன். ஆனாலும் ஜபத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நியமிக்கப்பட்ட தம்முடைய நபரை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த மாதம் பயங்கரமான போராட்டமாக இருக்கும். தமிழகத்தில் சமாதானம் இல்லாத ஒரு மாதம். அரசியல் உலகில் ஒருவரை ஒருவர் குற்றம் கண்டுபிடித்து வீண் தந்திரத்தோடு பேரை கெடுத்து சூழ்ச்சமும் எழும்பி பல போராட்டங்கள் எழும்புகிற காலம். இதெல்லாம் மோதிட்டு இருப்பார்கள். நம்மெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். முழங்கால் போட்டு ஜெபிச்சு கர்த்தர் உங்களுக்கு யாரை சொல்றாரோ அவங்களுக்கு செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அரசியல் விபத்துகள் நடக்காமல் கர்த்தர் காப்பாராக. அரசியல் விபத்துகள் என்று சொல்லலாம், ஆனால் பயங்கரமான சூழ்ச்சமங்கள், கடும் பண பட்டுவாடாக்கள் பயங்கரமாக எழும்பும். இந்த மாதம் பயங்கரமான பட்டுவாடாக்கள் எழும்பும். ஆகையினால ஜாக்கிரதையாக இருப்போம். எதிலையும் அதிகமாய் எழும்புகிற இந்த பணப்பட்டுவாடா அப்படின்னா பல கோடி பல லட்சங்கள், இதெல்லாம் உங்கள் காசு என் காசு தான். பல கோடி பல லட்சங்கள் புரளுகிறது. கர்த்தர் நம்முடைய தமிழகத்தை ரட்சிப்பாராக. இயற்கையில் ஒரு பாதிப்பு உண்டாகாதபடிக்கு கர்த்தர் தடுப்பாராக. எந்த ஒரு இயற்கை சீற்றங்களோ புயலோ
எந்த ஒரு நிலநடுக்கங்களோ நில அதிர்வுகளோ வராதபடிக்கு கர்த்தர் காப்பாராக. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெரிய பெரிய போராட்டங்கள் எழும்புகிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. நான் 1ஆம் தேதி ஒரு ப்ராஃபஸி சொன்னேன். எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை வாசக்கால் படியிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபட்டிக் வேர்ட் கர்த்தர் பேசினார். ஞாபகம் இருக்கான்னு தெரியாது, எல்லாம் மறந்துருப்பீங்க. பட் ஐ டிட்ன்ட் ஃபர்கெட். எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை வாசக்கால் படியிடிக்கும். எளியவன் என்று சொல்லப்படுகிறது நம்மளுடைய அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஊழியர்கள் சபைகள் அடிக்கப்படுகிறது. எளியவனை வலியவன், வலியவன் யார் என்று உங்களுக்கு தெரியும். அந்த வலியவன் எளிமையாய் ஊழியம் செய்து கொண்டு உண்மையாய் ஓடுகிற ஊழியக்காரர்கள் சபைகள் எல்லாம் அடிக்கப்படுகிறது, சபைகள் எல்லாம் இடிக்கப்படுகிறது. எளியவனை வலியவன் அடித்து கொண்டிருக்கிறான். ஆனால் வலியவனுக்கு ஒரு வாசக்கால் காத்திருக்கிறது. அந்த வாசக்காலே அது வலியவனுடைய கடி அவன் காலை இடிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய தேசத்தில் அல்ல, மற்ற தேசத்தின் தலைவர்கள் நம்முடைய தேசத்தின் தலைவருக்கு எதிராக எழும்புவார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருக்கிற பிரசிடென்ட்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் மோடிக்கு அகேன்ஸ்டாக எழும்பி நிற்பார். மோடி அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய பிரசிடென்ட்டாக இருக்கிற ட்ரம்புக்கு கேட்டுதான் ஆக வேண்டும். இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ட்ரம்ப். அப்படி வந்து ஏன்னா நீ இதை செய்தாய், தேவனுக்கு விரோதமாய் செய்தாய், என் கர்த்தர் விடமாட்டார். உன்னுடைய உச்சி குடிமையை வேறொரு கையிலே கர்த்தர் கொடுக்கிறார். இப்படி ஒரு மோசமான சீசன் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆகையினால ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேசங்களுக்குள்ளே சமாதானம் இருக்காது. தேசங்களுக்குள்ளே பயங்கரமான சண்டைகளும் போர்க்களமாக இருக்கும். உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள நினைப்பார்கள், ஆனால் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள மாட்டார்கள். யுத்தங்களை நிறுத்துகிறதற்கு கூட்டம் கூடுவார்கள், ஆனால் யுத்தங்களை செய்து கொண்டுதான் கேட்டுக்கொண்டுதான் இருப்போம். ஒரு ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதி, தேசத்துக்கு விரோதமாய் தேசங்கள் எழும்பிக் கொண்டுதான் இருக்கும். காலம் கடைசியாக இருக்கிறது. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே திரும்ப சொல்கிறேன், இந்த காலத்தில் இன்னும் பாருங்க, ஃபினான்ஷியலாக பயங்கர அடி விழுது. ஃபினான்ஷியல் எக்கனாமிக் ரெசெஷன் கடும் டவுனாக போகுது, கடுமையான டவுனாக போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நமக்கு டிமானிட்டைசேஷன் ஒன்று வந்து திரும்ப ஃபினான்ஸில், அதை தாண்டி இன்னொன்று வரப்போகிறது. அது என்ன தெரியுமா? ஜுவல் மானிட்டைசேஷன் அப்படி வரும். டிமானிட்டைசேஷன் ஆஃப் ஜுவல். நகை ரேட் ஏறிட்டே இருக்கிறதுல அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் நகையாக வாங்குவாங்க. ஏன்னா நகை வேல்யூ இருக்குல்ல, இப்பவே வாங்கி வச்சிருன்னு வாங்குவாங்க. கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கொடுக்குற கணக்கு வரும், இதுக்கு மேலே வச்சிருக்க முடியாது, எவ்வளோ வச்சிருக்க அதை கணக்கு கொடுத்தாகணும். அடிஷனலாக இருந்தால் நீ விற்க முடியாது, வாங்க முடியாது, யூஸ் பண்ணவும் முடியாது. அப்படி ஒரு காலம் கூட வந்தாலும் வரும். எச்சரிக்கை பிள்ளைகளே. இன்னொன்றை கர்த்தர் எனக்கு தெளிவாய் வெளிப்படுத்தி காட்டுகிறார். சொல்ல தெரியாத வியாதிகளாய் வரும். இன்ஃபெக்ஷன்னா கடும் இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன் இஸ் அட்டாக்கிங் த அனிமல்ஸ், இன்ஃபெக்ஷன் இஸ் அட்டாக்கிங் யூ ஆல்சோ. உன்னை தாக்குகிற இன்ஃபெக்ஷன் வரும், அனிமல்ஸை தாக்குகிற இன்ஃபெக்ஷன் வரும். கடந்த நாட்களில் சென்னையில் இருக்கிற எல்லா பேர்ட்ஸுமே செத்து கிடந்தது. சென்னையில் இருக்கிற ஏகப்பட்ட பேர்ட்ஸ், ரோட்டில் பேர்ட்ஸாக செத்து கிடக்கிறது. எப்படின்னு தெரியல, இன்ஃபெக்ஷன். அப்படிப்பட்ட காலம் வந்து கொண்டிருக்கிறது. மோசமான காய்ச்சல் ஒன்று வருகிறது. கொடுமையான காலம் வருகிறது. தயவுசெய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த 26 கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நம்மை காக்கும்படிக்கு தேவன் நம்மை ரத்தத்துக்குள் மறைப்பாராக. ஹல்லேலூயா. எல்லா குழப்பங்கள் நீங்கி சமாதானம் இருப்பதா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் சமாதானம் உண்டு. சொல்ல மாட்டீங்களே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் சமாதானம் உண்டு. என் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாராக. உன் அலங்கத்துக்குள் சமாதானத்தை வைப்பாராக. உங்கள் அரண்மனைக்குள் சுகத்தை கர்த்தர் வைப்பாராக. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். யாத்ராம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் ரெவிதீமிலே அமலேக்கியர் எழும்பி வரும் பொழுது கர்த்தர் யுத்தம் பண்ணினார் அமலேக்கியர்களுக்கு விரோதமாய். இந்த மாதம் எந்த அமலேக்கிய ஆவி எழும்பினாலும் என் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை காண்பீர்கள். அமலேக்கு சொல்லிட்டு வரமாட்டான், சடனா வருவான். எந்த சத்துரு இந்த மாசம் சடனா உள்ள வர நினைக்கிறானோ கர்த்தர் அதை முறித்து நீ ஜெயிப்பாய். சத்ரு உன்னை மேற்கொண்டு ஜெயிக்க விடமாட்டார். நீ சத்ருவை மேற்கொண்டு ஜெயிக்க கிருபை தருவார். அமலேக்கு ஆவி ஒரு மோசமான ஆவி. அவைகளை முறிக்கிறதற்கு கர்த்தர் மோசேக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுத்தார். இந்த ஸ்பிரிட், இந்த பொல்லாத பிசாசை முறிக்கணும்னா நீ தனியா முறிக்க முடியாது, ஒரு டீமோட தான் முறித்தாக வேண்டும். ஆகையினால் தான் மலை உச்சிக்கு போன்னு சொன்னார். மலை உச்சிக்கு போனான். கை பக்கமாய் ஒரு பக்கம் ஆரோனும் ஊரையும் அழைத்துக் கொண்டு போனான். ஒரு கை ஆரோன் தாங்கி பிடித்தான், ஒரு கை ஊர் தாங்கி பிடித்தான். வேதம் சொல்லுகிறது, மோசே கைகளை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். மோசே கை தாழ விடுகையில் அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். உங்கள் கை இந்த மாதம் வானத்துக்கு நேராக உயர்த்தப்பட்டு இருக்கட்டும். உயர்த்தினால் போதும்.
கைகள் சிங்காசனத்துக்கு நேராக உயர்த்தினால் போதும். கைகள் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தினால் போதும். எல்லாமே சொல்ல மாட்டீங்களா? கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தினால் இந்த மாதம் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். எந்த அமலேக்கு ஆவி உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அன்றைக்கு யுத்தம் பண்ணும்படி கர்த்தர் யோசுவாவை அனுப்பினார். இன்றைக்கு யுத்தம் பண்ணும்படி தூதர்களை அனுப்புகிறார். எந்த சத்துரு திட்டம் எடுக்கிறான் தந்திரத்தை முறிப்பாராக. அவன் திட்டங்களை கர்த்தர் உடை தெரிவாராக. தேவக்கரம் உங்களோடு கூட இருப்பதாக. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அம்புகளை எல்லாம் கர்த்தர் முறித்து கேன்சல் பண்ணுவாராக. இந்த மாதம் எந்த சத்துருவனை தொட முடியாது. சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். சத்துருக்கள் மேலாக உன்னை உயர்த்துவார். சத்துருக்களுக்கு நடுவிலே உனக்கு ஒரு தம்முடைய திட்டத்தை காட்டிக் கொடுப்பார். சத்துருக்கள் நிமித்தம் தன் பாதைகளை கர்த்தர் செவ்வையாய் மாற்றுவார். சத்துரு மத்தியில் நீ வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் காக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசம் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். 1 சாமுவேல் 15:2-3. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்து செய்ய மனதிலே வைத்திருந்தேன். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போகும்போது அமலேக்கியர்கள் வழிமறித்து இஸ்ரவேலர்களை காயப்படுத்தினார்களாம். இஸ்ரவேலர்களை காயப்படுத்தினார்கள். அதை கர்த்தர் அன்னைக்கு டீல் பண்ணல, மனசுல வச்சுக்கிட்டாரு. கர்த்தர் அதை வைத்துக் கொண்டுதான் சொல்றார், இஸ்ரவேலின் முதல் ராஜாவா இருக்கிற சவுல் அன்றைக்கு அமலேக்கியன் இஸ்ரவேலுக்கு வழிமறித்தான். இன்றைக்கு அந்த அமலேக்கியனை உன் கையில் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அமலேக்கியனை சவுல் கையிலே கொடுத்தார். ஆனால் சவுல் அமலேக்கியனை கொல்லாமல் விட்டு விட்டான். ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி அமலேக்கியனை கொன்று போட்டான். இந்த ராத்திரி எந்த சத்ரு வந்தாலும் விட்டுறாதீங்க. அந்த வியாதியை முறிச்சிட்டு தான் அடுத்த வேலை. அந்த பலவீனத்தை முறிச்சிட்டு தான் அடுத்த வேலை. அந்த சத்ருவை விரட்டிட்டு தான் அடுத்த வேலை. அந்த போராட்டத்தை முறிச்சிட்டு தான் அடுத்த வேலை. காம்பவுண்டுக்குள்ள எந்த சத்ரு நுழையக்கூடாது. சொல்ல மாட்டீங்களா? என்னென்ன போராட்டங்களை கடந்த நாட்களில் சத்துரு கொண்டு வந்தானோ உங்க கையில் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். நீ ஜெபித்தால் வியாதி சுகமாகும் மகளே. நீங்கள் ஜெபித்தால் வியாதி சுகமாகும். நீங்கள் ஜெபித்தால் கட்டுகள் முறிக்கப்படும். அப்படி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த ராத்திரி கட்டவிழ்க்க விரும்புகிறார். வேண்டும் என்று சொன்னால் வாய்களை விரிவாய் திறமகளே ஒரு அக்கினி கர்த்தர் ஊற்றுவாராக. ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவாராக. ஒரு வல்லமை கர்த்தர் கட்டவிழ்ப்பாராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன். பெற்றுக்கொள் இயேசு நாமத்தினாலே. இந்த மாதம் நீ தோற்று போக மாட்டாய். இந்த மாதம் ஜெயம் எடுக்க வைப்பாராக. 31 நாட்களுக்கு 31 தூதர்களை கர்த்தர் வைப்பாராக. 31 நாட்களும் ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்படுவதாக. சத்துரு தேடினாலும் வீட்டை கண்டுபிடிக்க முடியாத ஒரு மகிமை ஒரு வீட்டுக்குள் கர்த்தர் வைக்கும்படிக்கு இப்பொழுதே ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறதை காண்கிறேன். இங்கே இருக்கிற அபிஷேகம் வீட்டின் மேல் புறகிறது. வாய்களை விரிவாய் திறமகளே இந்த சத்தம் போதாது. இந்த வல்லமை போதாது. இந்த அக்கினி போதாது. இப்பொழுதே ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன். தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள். வெல்பராக்கா துடபலா ரீபலா கல்பராதுனி கமனா லேபோ ஷேகே டெல்கோ ரென்கோ ரபனமா சந்துரிவி கபலபதுடனமா. பெற்றுக்கொள்ளும் அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளும் அந்த அக்கினியை. இந்த மாதம் நீ ஜெயம் எடுப்பாய். வெற்றி சிறக்க பண்ணுவார். பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுப்பாராக. Those who are writing the examination, may the Lord will release the wisdom and knowledge. May the Lord will release the wisdom and knowledge. எழுதுகிறவர் கர்த்தர், மார்க் கொடுக்கிறவர் கர்த்தர். எழுதுகிற உன் கைக்கு ஞானத்தை கொடுப்பாராக. நல்ல ஸ்ட்ராங் மெமரி கொடுப்பாராக. விசேஷித்த கிருபை கர்த்தர் கொடுப்பாராக. போக்குவரத்து பிள்ளைகளை காப்பாராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ரத்தத்துக்குள் மறைப்பாராக. I cancel all the distraction and disturbance in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. பிள்ளைகளின் பரீட்சையில கர்த்தர் கூட இருப்பாராக. ஆண்டவரே, எழுதுகிற எழுத்துல கிருபை இருப்பதாக. இந்த மாதம் நீங்க போகிற பிரயாணங்கள் எல்லாம் ஜெயமா இருப்பதாக. நீ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு போனாலும் கர்த்தர் காப்பாராக. எந்த சத்துரு உங்களை தொடாதபடி காப்பாராக. தேவன் உங்கள் அக்கினி மதிலை கட்டி காப்பாராக. உங்கள் பிரயாணங்கள் ஜெயமா இருப்பதாக. உங்களுக்கு கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதமா இருப்பதாக. உங்கள் கைகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவாராக. எந்த சத்துரு இந்த மாதம் தொடர்படி காப்பாராக. நீ விதைக்கிறதெல்லாம் துளிப்பதாக, நடுகிறதெல்லாம் செழிப்பதாக. சொல்ல மாட்டீங்களா? பரலோகம் திறக்கப்படுகிறதை காண்கிறேன். சிங்காசனத்திலிருந்து ஒரு அபிஷேக மழை கட்டவிழ்க்கப்படுகிறதை பார்க்கிறேன். வேண்டும் என்று சொன்னால் வாய்களை விரிவாய் திறமகனே ஒரு அக்கினி புறப்படட்டும். இந்த மாதத்துக்கு உண்டான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தலைமையில வைப்பாராக. இந்த மாதத்தை ஜெயிக்கிற ஒரு கிருபை கர்த்தர் கொடுப்பாராக. இந்த மாதம் முடியும் பொழுது கர்த்தர் சாட்சியோடு வைப்பாராக. மார்ச் மாதம் 31ஆம் தேதி முடியும் போது கர்த்தர் சாட்சியாய் பலனாய் கிருபையாய் வேண்டும் என்று சொன்னால் வாய்களை விரிவாய் திறங்க. உங்க பினான்சியலாய் பெருகட்டும். மீதி துணிக்கு எடுக்கிற பாக்கியம் உண்டாகட்டும்.
மாத்திரை மருந்து ஹாஸ்பிட்டல் டேப்லெட் என்று போகாதபடி காப்பாராக. மாத்திரை மருந்து ஹாஸ்பிட்டல் டேப்லெட் என்று போகாதபடிக்கு காப்பாராக. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வல்லமை. உங்கள் வாகனங்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் மூடப்படுவதாக. உங்க காணியாட்சி இல்லங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க வளர்க்கிற மிருகங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த மாதம் எந்த சத்துரும் தொடக்கூடாது. உன் வீட்டுக்குள்ள ரட்சிப்பு உண்டாவதாக. உன் வீட்டுக்குள்ள மனம் திரும்புதல் உண்டாவதாக. உன் வீட்டுக்குள்ள விடுதலை உண்டாவதாக. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் சித்தமில்லாத எந்த நட்பு ஒட்டாதபடி காப்பாராக. இந்த மாதம் ஜெயம், விடுதலை, ஆசீர்வாதம், மகிமை, பலன், ஆரோக்கியம் எழுதப்படுவதாக. முழு பலத்தோடு கரங்களை தட்டி சத்தம் உயர்த்து நன்றி நன்றி நன்றி. நன்றி 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 நன்றி. தேவன் அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். வாக்குத்தத்தத்தை உரிமையாக்குறோம், சத்துருவை காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுக நீர் பெருக. இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருடைய வீடுகளுக்குள் அக்கினி பாய்வதாக. Those who are watching, my brother, you're going to share the witness within the 31 days. சொல்ல மாட்டீங்களா? Those who are watching, my brothers and sisters, you're going to see the supernatural miracle. Doors going to open for you. Whatever witchcraft or black magic set in his plan against you, I break it, I cancel it in Jesus' name. உனக்கு விரோதமா இருக்கிற சாத்தானுடைய மண்டலத்தில் போடுகிற மந்திர தந்திரம் எல்லாம் முடிகிறது. இந்த மாசம் எவன் மந்திரம் வச்சாலும் அவனை தொட முடியாது. எவன் சூனியம் வச்சாலும் தொட முடியாது. எந்த வன்கண் உன்னை தொட முடியாது. எந்த ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் உன்னை தொட முடியாது. அக்கினி மதிலை கட்டி கர்த்தர் காப்பாராக. உங்களின் குடும்பத்தை வேலி அடைப்பாராக. வாக்குத்தத்தத்தை உரிமையாக்குறோம், சத்துருவை காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுக நீர் பெருக. ஆண்டவர் இயேசு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்கள். பரலோகம் கேட்கட்டும், சத்தமாய் கேட்கட்டும். எல்லாம் சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் இன்றைக்கும் சதா காலங்களிலும் வருகை பரியந்த தேசத்தோடு, நம்முடைய தேசத்தோடு, பட்டணத்தோடு, சகல பரிசுத்தவான்களோடு, நம்முடைய வீடுகளோடு என்றைக்கும் இருப்பதாக. இந்த மாதம் கர்த்தருடைய வருகை இருக்குமானால் நம்மை நினைத்தருளுவாராக. Amen. God bless you all.